அண்ணா நினைவு நாளான இன்று நாடாளுமன்றத்தில் தீ நல்லா பரவிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மேட்ரு அப்படின்னா, எதிர்கட்சிகள் ஒரு பெரிய அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதன் காரணமாக மாணிக்கம் தாக்கூர் உள்பட ஒரு 7 காங்கிரஸ் எம்பிக்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது போக சு வெங்கடேசனும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 3 முக்கிய பிரச்சனைகளை அடுத்தடுத்து குவிஞ்சிருக்குன்னே பார்க்கலாம். ஒன்று எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அது அதில் உலக நாடுகளே பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. அதில் மோடியின் பெயர் இடம்பெற்றிருப்பதா அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஓயறதுக்குள்ள ராகுல் காந்தி நேற்று புதுசாக ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு போனார். மோடி அப்படின்னு பேசினாலே முதல்வன் படத்தில் ரவுரன் சொல்கிற மாதிரி நோ 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 அப்படின்னு சொல்லி அவரை பேச விடாமல் தடுத்தாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, முப்படைகளின் முன்னாள் தலைமை தளபதியாக இருந்த நரவனே அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது இப்போ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் பரிசீலனையில் இருக்குது, வெளியாகலாம் அதிகாரப்பூர்வமாக. அதில் இடம்பெற்ற சில வரிகளை குறிப்பிட்டு பேசலான்னு வந்தார். சீன எல்லையில் நடந்த பிரச்சனையை பற்றி பேசினார். அது பெரிய பிரச்சனையாக போய் அதுதான் இன்றைக்கும் தொடர்ந்துருக்கு. 2 3வது நேற்று நள்ளிரவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் நடந்த பெரிய முக்கியமான அந்த ஒப்பந்த பிரச்சனை இருந்தது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தாரு. 25% பொருள்களுக்கு இறக்குமதி, அப்புறம் ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்குறோன்றதுக்காக 25% ஃபைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனைக்கு ட்ரம்ப் முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிச்சு 25%லேருந்து 18% குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்க மாட்டேன் இந்தியா சொன்னனால அதையும் ரத்து செய்துட்டதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிற நேரத்தில் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. அதான் இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வரிசை கட்டி வந்திருக்கு. ஆனால் இந்த முறை வந்திருக்க எல்லாமே ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ். குறிப்பாக அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தமானது. அது வெறும் நாடாளுமன்றத்தை உழுக்கலை, அது ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கு. பொதுவாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், இந்த தலைவர் குற்றவாளி, இவர் தப்பு பண்ணார், அவர் தப்பு பண்ணாருன்னு யாராவது 1-2 பேரை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஆனால் இந்த முறை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மொத்தமாக எல்லா உலக தலைவர்களும் டேபிள் மேலே போட்டு இவங்க எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்கிற அளவுக்கு இது குற்றச்சாட்டு நீண்டுகிட்டே போகுது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் யார், அது என்ன கோவில்? அவர் ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய நிதி மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறவர். அதுக்கு பேக் ஸ்டோரியும் நிறையா இருக்குது. அதை நம்ம தினமணிலையும் நம்ம ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கோம். அதை இதோட எம்பெட் பண்ணிடுவோம். 2வது, இந்த எப்ஸ்டீனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் சாதாரண மனிதர்களுக்கு பண்ணுற ஆளாக இல்லை. அவர் பல உலக தலைவர்களுக்கு, பிரபலங்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அது மூலமாக நிறைய தொடர்புகள் அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த தொடர்புகளை அவர் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னா, 2 பேருக்கு இடையில டீல் பேசி வர்றது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு உதவுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டராக இருந்திருக்காரு. அந்த இன்டர்மீடியேட்டர் பண்ணுற வேலையாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 18 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை, சிறுமிகள், சிறுவர்கள் அவர்களை இந்த உலக தலைவர்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, இந்த பிரபலங்களுக்கு ஒரு பாலியல் பொருள் மாதிரி அவங்கள ஈடுபடுத்துறதுக்கு இவர் பயன்படுத்தியிருக்கிறார் அவங்கள. இது பெரிய விஷயமா மாறி இருக்கு. 2019 அவர் கைது செய்யப்பட்டு ஒரு மாதத்திலேயே அவர் தன்னுடைய சிறை அறையில் தூக்கிட்டு இறந்துட்டார். அப்புறம் அவருடைய ஃபைல் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வெளியில் வருது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அது ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது இப்போ சமீபத்தில் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 35 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணம். அது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ், ஒரு 1,80,000 ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் எல்லாமே பெரிய பெரிய உலக தலைவர்கள், ட்ரம்ப்பு, பில் கிளின்டன், இன்னைக்கு எலான் மஸ்க்கு, பில் கேட்ஸு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் இந்தியாவில் இது பெரிய டாக்காக மாறி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபைல்ஸில் ஒரு மெயில் ஒரு இடத்துல பிரதமர் மோடியினுடைய பேரை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இஸ்ரேலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்காக ஒரு ஆதரவாக ஒரு ஆலோசனை, அவர்கிட்ட ஆதரவு பெறுறதுக்கு ஒரு ஆலோசனை அவர் என்கிட்ட கேட்டார் பிரைம் மினிஸ்டர் மோடி. நான் கொடுத்த ஆலோசனை அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி அவர்கள் 2017 முதல் முறையாக இஸ்ரேலுக்கு பயணம் செய்கிறார். போகும்போது அந்த பயணத்தை ஒட்டி நடக்கக்கூடியதான் அந்த மெயில் இருக்கு. எஸ், அந்த பயணம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜூலை 9 அந்த நாள் அனுப்பப்பட்ட மெயிலில் இந்த விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் போயிட்டு வந்தது அஃபீஷியல் ட்ரிப்பு, பட் அந்த மெயிலில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு வித சந்தேகத்தை இங்கே கிளப்பியிருக்கு. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் இதில் ரொம்ப தீவிரம் காட்டுறாங்க. என்ன அந்த ஒன்று ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி இப்படி சிறுமிகளை, ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் சிறுமிகளை ரொம்ப தவறாக பயன்படுத்தியிருக்கிறார். 18 வயசு குழந்தை கம்மியாக இருக்கக்கூடிய
குழந்தைங்களை தவறாக பயன்படுத்தியிருக்காரு. அவர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் ஏன் அட்வைஸ் கேட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான இஷ்யூ இது. இதை ஒட்டியும் சில இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்த செய்திகளோடும் இது கொஞ்சம் தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த தொடர்ச்சியாக வந்து ராகுல் காந்தி முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று ஒரு பிரச்சனையை தூக்கிட்டு வராரு. அது என்னன்னா, அந்த அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படாத நரவனே அவர்களுடைய அந்த நூலில் ஒரு 5 வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னன்னா, சீன எல்லையில் 2019 சீன படைகள் வந்து இந்தியாவை நோக்கி பீரங்கி எடுத்துகிட்டு வரதா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து நரவனே அவர்களை வந்து ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு பேசணும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணி முக்கியமான, ஏன்னா படைகள் நோக்கி வருது அப்படின்னு முக்கியமான டைமு. ஸோ இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நரவனே அவர்கள் நூலில் எழுதியிருக்கிறதாக சொல்லப்பட்டு ஊடகங்களில் வெளியான தகவல் அடிப்படையில் தான் இப்போ நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். ராகுல் காந்தி அதான் சொல்கிறாரு. ஸோ அவர் அப்படி கேட்டிருக்கிறாராமோ, ஒரு அரௌண்ட் ஒரு நைட்டு ஒரு 8 மணி போல் ஏதோ பேசியிருக்கிறதாக தகவல். ஆனால் பிரதமர் அவர்கள்ட்ட பேசிட்டு வரதா சொன்ன ராஜ்நாத் சிங் ஒரு 2 மணி நேரம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ரெஸ்பான்ஸுமே கூட என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, என்னென்ன உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பொறுப்பை வந்து நரவனே அவர்களிடம் ஒப்படைச்சது தான் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ரொம்ப குரூஷியலான டைம்ல ஒரு சரியான கைடன்ஸ் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கணும், ஆனா அந்த முடிவை அரசு எடுக்காம இவர்கள்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறதா வந்து அதுதான் வந்து இப்போ ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த நூலின் அடிப்படையில் இதைத்தான் வந்து அவர் நேற்று வந்து சொல்லலாம் அப்படின்னு அந்த 5 வரிகள் ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாரு அப்படின்னு அந்த 5 வரிகள் வாசிக்க ஆரம்பிச்சோடனே வந்து ரகுவரன் நோ 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 அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் சொல்லுவார். அதே மாதிரி வந்து சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு பேசக்கூடாதுன்னு, அமித்ஷா கொந்தளிச்சிருக்கிறாரு, ராஜ்நாத் சிங்கும் நேற்று கொந்தளிச்சிருக்கிறாரு. பாஜகவினர் நேற்று ராஜ்நாத் சிங் கொந்தளிச்சோடனே கேலி வேற பண்ணாரு, ராஜ்நாத் சிங் ஏன் கொந்தளிக்கணும்னு அடுத்து அவரோட பேரையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு வேற அவர் ரொம்ப பயங்கரம் சர்க்காஸ்டிக்காக டீல் பண்ணாரு ராகுல் காந்தி. ஸோ இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணணும்னு என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை, ஆதாரம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, அது கேரவன் மேகசின்ல வந்துருக்கு போல, அந்த ஆதாரத்தை தூக்கிட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டாரு. பிளானடா தான் இருக்காரு ராகுல் காந்தி. முதல் நாள் இது நடக்கும், நீங்க கேட்பீங்க, 2ஆம் நாள் இதை நான் கொண்டு வரேன்னு பிளானடா இருக்காரு போல. அவர் அதை கேட்கறப்பதான் வந்து பேச விடாம மைக்ல ஏதோ ஆஃப் பண்ணியிருக்காங்க போல. உடனடியாக வந்து எதிர்கட்சி எம்பிகளை வந்து கொந்தளிச்சு அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு 8 பேரையுமே வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க. உள்ளதானே பேச வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்த ராகுல் வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, இந்த நரவனே இஷ்யூ, அதுக்கப்புறமா யூஎஸ் டாரிஃப் இஷ்யூவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத வந்து இந்தியா வந்து நிப்பாட்ட போகுது, அதனால நாங்கள் 25% விதிச்ச வரியை வந்து இப்போ 18% குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையில் வரி குறைப்பு 0% இருக்கு, வரி வந்து 0% அப்படின்னு ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு. இதுவும் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். ரொம்ப நாளாக எந்தவித இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் ஸ்டாக்னண்ட்டாக இருந்த ஒரு இஷ்யூ வந்து ஓவர்நெட்டில் திடீர்னு வந்து 2 பேருடைய ட்வீட் மூலமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இதுவும் ரொம்ப கவனிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு ட்ரேட் நடக்குது, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து 2 நாட்டு தலைவர்கள் போட்ட ட்விட்டு தான் டாக்குமெண்ட்டே. அதை தாண்டி என்ன மாதிரியான ட்வீட் போட்டிருக்காங்க, அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே இன்னும் அஃபிஷியலாக காணொலி நம்ம பதிவு செய்கிற இந்த நேரம் வரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு ஸோ எதிர்கட்சிகள் அதையும் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் இதை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றத்திலாம் வெளியிட வேண்டும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அது அந்த டாக்குமெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் பிரீஃபாக பேசுறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது. பட் இது வரைக்கும் புரிஞ்சதுலேயே முக்கியமான விஷயங்கள், ட்ரம்ப்புடைய அந்த பதிவில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தது. அதில் 2 விஷயங்கள் என்னன்னா, மோடி அவர்களை வந்து இங்கே தற்சார்பு இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் வந்து இங்கே கட்டமைக்கப்பட்டே வருது. ஆனால் அவர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பை அமெரிக்கன் அப்படின்ற ஒரு வேர்டை போல்டு கேபிட்டலில் மென்ஷன் பண்ணிட்டு போட்டிருக்காரு. டைரி ப்ராடக்ட்ஸும் இனிமே வரப்போகுது. இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல இந்த ஒப்பந்தம் வந்து ரொம்ப நாளாக கையெழுத்தாகாமல் இருந்த காரணமே என்னன்னா, அமெரிக்கா வந்து இந்தியாவில் ஒரு சில மார்க்கெட்டை டார்கெட் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் சார்ந்த பொருட்கள், பால் பொருட்கள் சார்ந்து மார்க்கெட்டை குறிவிக்கிறதா வந்து இங்கே ரொம்ப நாளாக அந்த டீல் செட் ஆகாமல் இருந்ததுக்கே காரணம். ஏன்னா அது வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வேளாண் பொருட்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்றதான் பார்வையாக வரியும் பெருசாக இல்லை அப்படிங்கும்போது, வரி 0 அப்படி இருக்கும்போது வந்து இந்த மார்க்கெட்டை ரொம்ப முழுவதுமாக அமெரிக்கா வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் அந்த நேற்று ட்ரம்ப் அவர்களுடைய பதிவில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்னு போட்டிருக்காங்க, அதில் டைரி ப்ராடக்ட்ஸும் இன்க்ளூட் அப்படின்ற மாதிரி தான் வந்து அர்த்தம் இருக்குது. அப்போனா
அந்த பிரச்சனை இப்போ அமெரிக்க பொருட்களுக்கு வந்து இங்கே சந்தை திறந்து விடப்படுதுன்னா எதன் அடிப்படையில் திறந்து விட்டுருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்றதனே விரிவான தகவல் வந்து இனிமேல் வந்தால் தான் தெரியும். இதான் ராகுல் காந்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த உடனடியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பிரதமர் மோடி மேலே ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் சமரசம் செஞ்சுக்கிட்டாரு அமெரிக்காவோட அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த விவகாரத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இன்னும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இன்னும் முழுவதுமான விவரங்கள் வெளியில் வரல, அமெரிக்கா வெளியிடலை. மோடி சார்ந்தே இன்னும் சில தகவல் வெளிவராமல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த விவரங்கள்லாம் வச்சு வந்து பிரதமர் மோடி மேலே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் கிரவுண்டில் ரொம்ப பெரிய டாக்காக வந்திருக்கு. இந்த ட்ரேட் அப்படிங்கிறது இது வந்து பெரிய அளவு பேக் ஃபயர் ஆகுமோ பிஜேபிக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பார்வைகளை முன்வைக்கிறாங்க. முழுவதுமான விவரங்கள் வந்தோன்னு தான் பேச முடியும் அப்படின்னாலும் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அமெரிக்க பொருட்கள் விவசாய சந்தைக்குள்ள நுழையுது அப்படின்னா என்ன மாதிரியான பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியும். ராகுல் காந்தி கேட்ட மாதிரி எந்த விஷயத்தில் சமரசத்துக்கு உட்பட்டாங்க அப்படின்றது இந்த விரிவான தகவல் தெரியல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரஷ்யா கிட்ட வந்து இந்திய எண்ணெய் வாங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. புதின் என்ன சொல்ல போறாரு தெரியல. ஸோ அதுவும் தெரியல. பட் இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட 18% வந்து ஓரளவுக்கு வரவேற்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவில் இப்போ இந்தியாவோட அண்டை நாடுகள் வங்கதேசமாக இருக்கட்டும், இங்கேருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்களுக்கு வந்து வரி வந்து 18% மேலே இருக்குது. ஸோ ஒரு வகையில் இந்த 18% அப்படின்றது 25% 18% குறைந்தது வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழில் ஏற்றுமதியாளர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது ஒரு பார்வை நம்ம வரவேற்கக்கூடியது தான். ஆனால் அது வரவேற்கக்கூடிய நேரத்தில் என்ன விஷயங்கள் இங்கே நமக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான சமரசம் செய்து கொண்டார்கள் அப்படின்ற விவரம் தெரிஞ்சால் இந்த பிரச்சனை இன்னும் விரிவாக பேசலாம் அப்படின்றது ஒரு பார்வையா. இந்த விவகாரத்தில் 25% குறைஞ்சதுங்கிறது இன்னும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மத்தியில் இன்னும் பெரிய அளவு பேசலை. பட் பெருநிறுவனங்கள் இதை வரவேற்றிருக்கிறாங்க. இது தொடர்பாக எந்த பெரிய விவரங்கள் வராத பட்சத்திலும் அவங்க வரவேற்றிருக்கிறாங்க. ஸோ அதையும் ஃபர்தராக நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா பட்ஜெட் முடிகிற வரைக்கும் இந்த கலைபரங்கள் முடியாது. இந்த 3 புள்ளிகளுமே வந்து ஒன்றிணைக்கப்படும் ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி மத்திய பாஜக அரசு சுற்றி இந்த 3 பிரச்சனைகள் இப்போ உருவெடுத்திருக்கு. என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பேசலாம். நன்றி.